தகர டப்பி தண்ணி கொடுங்க. டப்பி ஆகிறது தகரத்தை, தகரமாகிறது டப்பியை. ஒரு வருஷம் இல்லை 100 வருஷம் காட்டிக் கொண்டிருந்தாலும் டப்பி டப்பி தான், தகரம் தகரம் தான். இந்த தகரம் டப்பியாக மாறவே மாறாது ஒரு காலம். தகரம் இப்பொழுது டப்பியாக மாறிவிட்டதுன்னு சொல்லவே முடியாது. அது எப்படி விளங்குவீங்க? அது எப்படி விளக்குவீங்க சொல்லுங்க பார்ப்போம். தகரம் டப்பியாக மாறவே இல்லை, எப்படி விளக்குவீங்க? எப்படி விளக்குவீங்க பை? தகரம் டப்பியாக மாறவே இல்லை என்பது எவ்வாறு விளக்குவீர்கள்னு கேட்குறேன். சொல்லுங்க பை, நஸ்கிற வேண்டிதான். ஓகி ஒரே தட்டு சுத்தியில் போட்டால் என்ன ஆயிரும்? டப்பி காணாவே போயிடும், இடத்த விட்டு தகரமாயிரும். 2 தட்டு வேகமாக தட்டினா சப்பையாயிரும். அந்த இது வச்சு உளி வச்சு எதுக்குன்னா டப்பியை பிரித்து விட்டுருங்க, பிளாட் ஆயிரும், சமமான தகரமாயிரும். எங்கே போச்சு டப்பி? இப்போ தகரம் டப்பியாக மாறி இருந்தால் அப்படியே இருக்கணும், டப்பி காணா போச்சு. இப்போ மீண்டும் டப்பியாக தகரமாக மாறிவிட்டதா? இல்லவே இல்லை. அது எப்போதும் எப்படி இருந்ததோ அப்படித்தான் இப்போதும் இருக்கிறது. தகரம் டப்பியை காட்டுவதற்கு முன்பு எப்படி இருந்ததோ இப்போதும் அப்படி தான் இருக்குது. டப்பி காணா போன பின்னாடி அப்படி தான் இருக்குது. ஒரு 100 கிராம் தகரத்தை டப்பி ஆக்கினான். அந்த டப்பி அந்த தகரத்தில் காட்சியளிப்பதற்கு முன்பும் 100 கிராம் தான் தகரம் இருந்துச்சு. டப்பியான பின்னாடி 100 கிராம் தான். அந்த டப்பியை அழிச்ச பின்னாடி 100 கிராம் தான். 5 பவுனில் எனக்கு ஒரு நெக்லஸ் செஞ்சு கொடுன்னு கடையில் கொடுத்தீங்க, 5 பவுன் காயின். அப்போ 5 பவுன் தான், 40 கிராம். அது நெக்லஸ் செஞ்ச பின்னாடியும் எழுதப்பட்டா அதுவும் 40 கிராம் தான். நெக்லஸை உருக்கி மறுபடியும் பிஸ்கட் ஆக்கிட்டான், அப்போவும் 40 கிராம் தான். அல்லான கமா கான், அவன் எப்படி அப்போது இருந்தானோ அப்படித்தான் இப்போதும் இருக்கிறான். அல்லாவுடைய ஜாத்தில் எந்த வஸ்துவும் குறுக்கிடாது. அதை விட்டும் அல்லாவுடைய ஜாத்து பரிசுத்தமானது. தரீல் செய்ய முடியாது அல்லாவுடைய ஜாத்தில். ஜாத்து தான் கன்வெர்ட் ஆகாது. அல்லாவுடைய ஜாத்து மாறாது. அந்த ஜாத்தை பஹத்து அனைத்து வஸ்துக்களையும் தண்ணிலே காட்டும், காட்டுகிற ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றலுக்கு பேர் என்ன சொல்லுங்க? நூர். நூறு என்ற சிஃபத்து அல்லாட்ட இருக்கு. அல்லாஹு நூறு சமாவாத்தி வல் அர்தி வமன் ஃபீஹின்ன. இந்த வானம் பூமி அவற்றில் உள்ள அனைத்துக்கும் அல்லாஹ் நூறாக இருக்கிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னு அர்த்தம் என்ன? அவற்றை காட்டுகிறான். என்னம்மா காட்டுவது அவன் வேலை தம்பி, மாறவே மாறாது. அல்லாஹ் அணு அளவு மாற்றம் உண்டாகுமானாலும் உண்டாகும். சாதாரண நம்மிலே வீட்டிலே வைத்திருக்கிற டிவி, சினிமா தேட்டருக்கு திரைக்கே அந்த தன்மை இருக்கும்போது இவற்றையெல்லாம் படைத்த ரப்பு தாலாக தன்மை இருக்காதா? சுவிட்ச் போட்டவங்க டிவி வெடிகுண்டு வெடிக்கிற காட்சி காட்டுறாங்க.
அப்படியே வெடித்து செதுறது ஒரு காரு, உள்ளே வந்தோன்னா பறந்து விழுகுறான். ஒரு பஸ்ஸு வெடித்து செதுறது, 50 பேர் மரணம் அப்படி காட்டுறான். ஆச்சுங்களா, என்னடா இவ்வளோ பெரிய வெடிச்சு, எவ்வளோ பெரிய பாம்பு வெடித்து பஸ்ஸே வெடித்து செதறி 50 பேர் இறந்து போயிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய வெடிகுண்டா விதப்பத்தான் இருக்கும். அப்போ என் டிவிக்கு என்ன ஆச்சுன்னு டிவி ஆஃப் பண்ணிட்டு பாருங்கள், அப்படி தான் இருக்கும். குறைஞ்சபட்சம் டிவி சுடுமானாலும் சுடாது. வேணால் 5 மணி நேரம் ஓடினா வேணால் அந்த உள்ளுக்குள்ளே ஹீட்டில் வேணால் சுடலாம், லைட்டு ஹீட்டில் போட்டு ஒன்று ஆஃப் பண்ணால் சுடாது. இன்னும் சொல்ல போனால் டிவிக்கு மேலே தூசி படர்ந்துருக்கும், ஏதாச்சும் மூடாமல் வச்சுருந்தா அதுவும் அப்படி தான் இருக்கும். விரலில் கொண்டுப்பட்டால் அப்படி தான் வரும். தூசி கூட காணா போகாது. எந்த மாற்றமும் அடையவே இல்லை. டிவி தன்னில் எந்த மாற்றமும் அடையாமல், தன் சிஃபத்துகள் எந்த மாற்றமும் அடையாமல், தன்னில் தானே தான் இருந்தவாறு இருந்து கொண்டே தான் அல்லாதவையான இந்த வெடிகுண்டை, இந்த காரை, இந்த பஸ்ஸை, இந்த வெடி விபத்தை காட்டுகிறது. அது அவ்வளோதான். டிவியுடைய அந்த வண்ணத்திரை, அந்த கண்ணாடி விரிசல் விட்டுருமா வெடிகுண்டு காமிச்சோன்னு? தசீரை ஏற்றுக்கொள்ளாதது. ஒரு மனுஷன் ஒரு ஆடு வெட்டுற மாதிரி காட்டுறான் சினிமா திரையில். சினிமா திரை பெரிய வெள்ளை துணியை கட்டி வச்சுருக்கான், அது ஒளிபரப்புறான். அருவா எடுத்துகிட்டு போய் ஆட்டை ஓங்கி வெட்டுறான். அந்த காஃபிருங்க வெட்டுவாங்க, தூக்கி சத்தக்குன்னு வெட்டுவான். அது தலை தனியாக விழுந்துடும். காஃபிருங்க வெட்டுறாங்களே, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெட்டினானே, ஆட்டு தலையே தனியாக போயிடுச்சு அப்படின்னால் அந்த திரை கிழிஞ்சிருச்சான்னு போய் பாருங்கள், அப்படி தான் இருக்கும். ஓங்கி அடித்து அடியில் அவன் எந்த இடத்துல அந்த வாள் ஓடிச்சோ அந்த இடத்துல திரை கிழிஞ்சிருக்குமா? இல்லவே இல்லை. தசீரை விட்டு அல்லாஹ் பரிசுத்தமான. அல்லாஹ்வில் எந்த உஜூதில் ஒரு சின்ன கீறல் கூட உண்டாகாது பை. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கும். அவனுடைய வெளிப்பாடுகள் தான், அவன் கலாமுடைய வெளிப்பாடுகள். அவன் தான் கலியும் நம்ம வெளிப்படுத்து, அவன் உஜூத் வெளிப்படுத்து, அவன் சிஃபாத்துகள் வெளிப்படுத்து. அவனில் எந்த மாற்றமும் உண்டாகவே உண்டாகுது. அவன் எப்போவுமே அப்படி தான். அப்படியாப்பட்ட ரப்பு தாலா ஜி ஹிர்கோ இல்தியாம், பிளக்குதல், சேருதல், ஜி வாடை, துருவாடைகள், நல்ல வாடைகள் அல்லாஹ்வில் உண்டாகுமா? உண்டாகும். சூடு, வெப்பம், குளிர்ச்சி, இது போன்ற தன்மைகள் உண்டாகும். அவன் உஜூதில் எஃபெக்ட் ஆகாது. தஅஸ்ஸுரை கபூல் செய்யாது. அல்லாஹ் முஅஸ்ஸிர், முத்தஅஸ்ஸிர் அல்ல. விளைவுகளை உண்டு செய்பவன், விளைவுகளை ஏற்றுக்கொள்பவன் அல்ல அல்லாஹ். இந்த பாடத்தை எஜமான அவர்கள் இரவு பகலாக விலைக்கு கொடுத்தனால நம்ம கல்பில் போய் பதிஞ்சிருச்சு. ஆனால் யாராவது அல்லாஹ் சூரியனாக மாறிட்டான், சந்திரனாக மாட்டான், மனுஷனாக மாறிட்டான் அப்படின்னா நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லாஹ்வுடைய ஜாத்தும் இவன் ஜாத்தும் ஒன்றுனா ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எனவே பெரிய பெரிய ஆலிம்களே தடுமாறி போகிறதுக்கு காரணம் ஹஸரத் சொன்னது தான். முறைப்படி ஷேக்கிட்ட உட்காந்து வருஷக்கணக்கில் காலடியில் அமர்ந்து பாடம் படிக்கலை. முஹியுத்தீன் ஆண்டகி வருஷக்கணக்கில் ஷேக்கிட்ட உட்காந்துருந்தாங்க. ஹாஜா அஜ்மீர்னாங்க 20 வருஷம் ஷேக்குடைய காலடியில் இருந்தாங்க. பாபா குத்துபுத்தீன் பக்தியாரி காக்கி 20 வருஷம் இருந்தாங்க. ஃபரீது நாயகம், நிசாம் நாயகம், வரிசையாக அவங்கெல்லாம் பல ஆண்டுகள் ஷேக்கில் இருந்து தான் பெற்றுக்கிட்டாங்க. சும்மா போகிறது, பையத்து வாங்கிட்டு வந்துடுறது, பரக்கத்தன் அவங்க ஹிலாஃபத்து கொடுப்பாங்க. சில பேருக்கு அவங்க எதில் புக்குகள் படிக்கிறது, 4 சேர் புக்குகளை, சரக்குகள் 4 புக்குகளை எடுத்து திரட்டிக்கிறது, எதையோ ஒரு கதை அளக்கிறது அப்படின்னு சொன்னால் ஹஸரத்துக்கு இப்போ சொன்னாங்களே அந்த மாதிரி தான் நடக்கும். ஒன்றுமே விளங்கலை, ஜாத்து சிஃபாத்துலாம் பேசுவார். அஞ்சவே
உக்லியஸ்னு ஒரு கிதாப் போய் தருவாங்க, ஹுலாஸுல் ஹிசாப்னு ஒரு கதை ஒரு புக்கு போய் தருவாங்க. வாக்கியாத் சரி அதில் இருக்குது. ஜி ஆ முசாவியுன் லி பா, ஆ முசாவியுன் லி ஜா, ஃபபா முசாவியுன் லி ஜா அப்படின்னு சொன்னால், இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொன்னால் ஏ இஸ் ஈக்குவல் டு பி, ஏவாகிறது பிக்கு சமமானது. சரியா சார்? சரி, கவனிக்கிறீங்களா? ஏ இஸ் ஈக்குவல் டு பி, ஏ இஸ் ஈக்குவல் டு சி, தேர்ஃபோர் பி இஸ் ஈக்குவல் டு சி. கரெக்டாக இல்லையா? A is equal to B, A is equal to C, therefore B is equal to C தானே? கரெக்டு தானே? தானே புரிஞ்சுங்களா? உண்டா இல்லையா? அது இந்த மசாலா அவன்கிட்ட சொல்லுங்க போய். அப்போ நீ சொல்கிற அல்லாஹ்வுடைய ஜாத்தும் இவர் ஜாத்தும் ஒன்று. அப்போ அல்லாஹ்வுடைய ஜாத்தும் இவர் ஜாத்தும் ஒன்று. ஜாத்து ஒன்று தான், வேறு வேறு இல்லை. அப்போ இவர் ஜாத்தும் இவர்த்தும் ஒன்றாயிருச்சு, ஒத்துக்கிறியா பை? அல்லாஹ்வுடைய ஜாத்தும் இப்ராஹிமுடைய ஜாத்தும் ஒன்று, அல்லாஹ்வுடைய ஜாத்தும் ரஹீம் ஹஜ்ரத்துடைய ஜாத்தும் ஒன்று அப்படின்னு சொன்னால், இப்போ ரஹீம் ஹஜ்ரத்துடைய ஜாத்தும் இப்ராஹிம் ஜாத்தும் ஒன்றாயிருது, ஒத்துக்குவியா? அதை என்ன பை? இவர் சம்பளத்தை அவர் கொடுத்துடலாமா? அவர் சம்பளத்தை இவர் வாங்கிக்கலாமா? ஊது பில்லாஹி மினா. பை இவங்க கருத்து அப்படிலாம் வருது. பை ஒரு கோபால்சாமி, ஒரு குப்புசாமி. கோபால்சாமியிலையும் அல்லா தான் ஐனா இருக்கிறான். அல்லாவுடைய ஜாத்தும் கோபால்சாமி ஜாத்தும் ஒன்று. குப்புசாமிலையும் அல்லா என்ன இருக்கான், அல்லாவுடைய ஜாத்தும் குப்புசாமி ஜாத்தும் ஒன்று. அப்படியே ரெண்டும் ஒன்றாயிருச்சு. அப்போ குப்புசாமியும் கோபால்சாமியும் ஒன்று தானே? நானும் ஒன்றாத்தையும் ஏதாவது ஒன்று தானே? அப்போ உன் வீட்டுக்கு நான் போகிறேன், என் வீட்டுக்கு நீ போகிறேன்னு ஒத்துக்குவானா? நினச்சேன் குப்புசாமியும் கோபால்சாமியும் ஒத்துக்குவானல, விளக்கமாக கழிச்சிட்டு வந்துடுவானோ. யாரா சொன்னான் என் சாத்து வேறு அவன் சாத்து வேறு? அது எப்படி பின்ன அண்டட்டுக்கு அல்ல ஆயின்னு இருப்பான்? பலஞ்சே இல்லை வை. ஜாத்தன் பஹஸ் செய்யும் போது சிருஷ்டிகள் ஒன்று ஒன்று வேறு வேறு தான் பை. அல்லாஹ்வில் சேரவே முடியாது. ஜாத்துனா என்ன? தாயுன். இவர் தாயுன் வேறு, அவர் தாயுன் வேறு, இவருடைய தாயுன் வேறு, இவருடைய மாலை ஹூவ மாலை வேறு, இவர் வேறு அவர் வேறு, அவருடைய சிஃபாத்துகள் வேறு, சிஃபாத்தை நாக்கிசா, இவருடைய இக்திசா வேறு, இவருடைய நேஸ்தி நைப்பன் சிஃபாத்தை நாக்கிசா இக்திசா வேறு, அவரது வேறு. எப்படி ரெண்டு ஒன்றாகும்? வஜூதன்னு எடுத்துக்கிட்டீங்க, பேத்திபார வஜூத் எடுத்துக்கிட்டீங்க. அரே வா, என்ன சொல்கிறது? वजूदन बहस जब होती है इतलाही तरीक़े पर, वजूदन बहस जब होती है इतलाही तरीक़े पर, तो हर ज़र्रे को भी कहना रवा अल्लाह ही अल्लाह है, तो हर ज़र्रे को भी कहना रवा अल्लाह ही अल्लाह. வஜூதன் எப்போ பஹஸ் செய்கிறீங்களோ விளைஞ்சிங்களா, ஒவ்வொரு அணுவையும் கூட அல்லாஹு அல்லாஹ் என்று சொல்லலாம். பஅத்திபார வஜூத் ஒவ்வொரு அணுவிலும் ஹக்கி ஹி ஹக்கு தான் இருக்கு, வஜூது தான் இருக்கு. வேறு ஹர் ஜர்ராக்கு பி ஒவ்வொரு அணுவையும் கஹனா ரவா சொல்வது ஜாயிஸாக இருக்கும். அல்லாஹி அல்லாஹி. நான் சொல்ல குர்ஆனும் அதான் சொல்லுது, ஐனமா துவல்லு, எப்பக்கம் திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய திருமுகம் தான் அங்கே காட்சி அளிக்கிறது. இது விஷயத்தில் உலமாக்களுக்கு ஏற்படக்கூடிய கவனக்குறைவு என்னவென்று சொல்ல புரிஞ்சுங்களா? இந்த ஆயாத்துகளுக்கெல்லாம் விளக்கம் கேட்டால் உற்றுப்பா, அதை பற்றி ஏப்பா யோசிக்கிற, அதெல்லாம் முத்தஷாபிஹாத்தில் உள்ளது. தொழுகு, நோன்பு வை, ஜக்காத்து கொடு, ஹஜ்ஜி செய்,
இதெல்லாம் வந்து நமக்கு தேவையானது முஹ்கமாத். எங்கே திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது. முத்தஷாபிஹாத்து, அதனால முத்தஷாபிஹாத்தை பின்பற்றாது, முஹ்கமாத் மட்டும் பின்பற்று. தெளிவான ஆயத்துக்களை பின்பற்று, குழப்பமான ஆயத்துக்களை விட்டுருன்றான். வ அம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன் ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின். யாருடைய உள்ளத்திலே ஒரு சருகுதல் இருக்கிறதோ அவர்கள்தான் முத்தஷாபியை பின்பற்றி கொண்டிருப்பார்கள். அதை விட்டுட்டு நீ முஹ்கமாத்தை பின்பற்று, போயிட்டே இரு. விளக்கம் ऐसा हो गया बा इन लोगों का हालात. जी பை அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்கிறது இருக்கு, அல்லாஹ் தான் ஒன்று கூட ஐனா இருக்கிறான் இருக்கு. இது முஹக்கத்திலையும் முஹக்கம்லையும் தெளிவானதுலையும் மிக தெளிவானது. அவன் நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்கிறானே, இப்போ இல்லைன்னு ஏன் இப்போ சொல்கிற நீ போய் அல்லாஹ் நம்ம கூட எப்படி இருக்கிறாங்கிறது அடுத்த விஷயம். ஜி என்னவா இருக்கிறான்னு அடுத்த விஷயம். வஹுவ மஅக்கும், உன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டான். இது எப்படி முத்தஷாபிஹாத் ஆகும்? இது நம்ம கூட தான் எஜமா இருக்கிறான். ஒரு சிலர் இதுவும் முத்தஷாபிஹாத்தை சேர்க்குறாங்க, சில பேர் முத்தஷாபிஹாத் இல்லைங்கிறாங்க. நான் சொல்கிறேன் தெளிவாக இருக்கே, நம்ம கூட அல்லாஹ் இருக்கிறான்டு. கை இருக்கு, கால் இருக்கு, முத்தஷாபிஹாத் சொல்லிக்கோ. உன்னுடன் நான் இருக்கிறேன். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும் இன்னஹு பிகுல்லி ஷைஇன் ஷஹீத். ஒரு வஸ்து நான் ஹாஜராக இருக்கிறேன். புரிஞ்சுங்களா? இந்த வஹாபிகள் இருக்காங்களே, இவர்களை விட தன் இச்சைக்கு குர்ஆனுக்கு அர்த்தம் வைக்கிறவங்க யாருமே கிடையாது. புரிஞ்சுங்களா? மனசுக்கு வந்த மாதிரிலாம் குர்ஆனுக்கு அர்த்தம் வைப்பாங்க, முன்னோர்களுடைய வழிமுறையை பின்பற்றாது. அவன் சொல்கிறான் குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொன்னானோ அப்படியே நம்பணும், அதுக்கு மாற்றம் செய்யக்கூடாது என்பது அவருடைய கருத்து. அதனால குர்ஆனில் அல்லாஹ் எப்படி சொல்லானோ அதுக்கு மாற்றம் செய்யாமல் அப்படியே ஏற்றுக்கணும். அதனால் யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அல்லாஹ்வுடைய கை இவர்கள் கை மேலே இருக்குன்னு நல்லா சொல்கிறானே இல்லையா? அதனால அல்லாஹ் கை இருக்குது, நாம் ஏற்றுக்கணும். நம்முடைய கடமை. அல்லாஹ் கை இருக்குது பை, நம்ம கை மாற எந்த கை மாதிரியோ கை இருக்குது, நம்ம கை மாதிரி நீங்கள் சொல்லணும். அது பின்னாடி பார்த்துக்கலாம். இதை நம்ம கை மாதிரி. அல்லாஹ் கால் இருக்குது, யோமி சஃபான் சாக், கால் இருக்குன்னு ஒத்துக்கணும். சுன்னஜமா சொல்கிறாங்க அல்லாஹ் கால்லாம் கிடையாது. இப்போ இந்த கால் என்று வந்ததுக்கு தாவீல் செய்யணும், கை என்று வந்ததற்கு விளக்கம் சொல்லணும். அல்லாஹ்வுடைய கை உங்கள் கை மேலே இருக்குன்னா அல்லாஹ்வுடைய உதவி உங்கள் உதவி மேலே இருக்குது, உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்யணும்னு அர்த்தம். நினச்சிங்களா? கை கொடுக்குதெல்லாம் உதவி செய்யணும்னு அர்த்தம். இப்போ நண்பன் கஷ்டப்படுற நேரத்தில் அவனை கையை பிடிச்சி உதவி செய்ப்பா அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் எப்படிங்க, நான் அமெரிக்காவில் இருக்கேன், எப்படிங்க கையை பிடிக்க முடியும்? நான் வந்து துபாயில் இருக்கேன், அவர் இந்தியா இருக்கு, எப்படிங்க கை பிடிக்க முடியும்? அப்படி சொல்லுங்க. உதவிக்கு கேட்கிற கை கொடுப்பவன் தான் உண்மை நண்பன் அப்படின்னு அர்த்தம் என்ன? பை நீ துபாயில் இருந்தாலும் காசு அனுப்பி வை, அவனுக்கு என்ன ஏற்பாடு செஞ்சு வை, அதான் நட்புக்கு அர்த்தம். இப்போ கை கொடுக்குதல் உதவின்னு அர்த்தம் வச்சுக்க, இப்படி அர்த்தம் வைக்கலாம். ஆஹா, கையினா கை தான், கால்னா கால் தான், மாற்றி அர்த்தம் வைக்கவே மாட்டோம். இது வஹாபிகளுடைய கருத்து. சரிப்பா, இப்போ ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லா, எங்கிருந்தாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகம் இருக்குன்னு சொல்கிறானே. அப்போ அல்லாஹ் தான் எல்லா இடத்துலையும் இருக்கு, அதை ஒத்துக்கிறியா? அதை ஒத்துக்க மாட்டோம். அல்லாஹ் அரசியல் மட்டும்தான் இருக்கிறான், இங்கெல்லாம் அல்லாஹ் கிடையாது. இந்த ஆயத்துக்கு இந்த ஆயத்து தாவீல் செய்வோம். இதனால் இப்போ தாவீலே செய்ய முடியாதுன்னா வஹுவமாக்கும் ஐனமாக்கும் தும், எங்கிருந்த பொழுதும் உங்க கூட அல்லாஹ் இருக்கிறான், இதை ஒத்துக்கிறியா? அல்லா நம்ம கூட இருக்கான், அதை ஒத்துக்க முடியாது. அல்லாஹ் அரசியல் தான் இருக்கிறான், அல்லாஹ் இங்கெல்லாம் கிடையவே கிடையாது. இவர்கள் மாதிரி அறிவில் குறைந்தவர்கள் அது உலகத்தில் பார்க்க முடியாது. இதுக்கு தாவீல் செய்யக்கூடாதுன்னா இதுக்கு தாவீல் செய்யணுங்கிறான், இதுக்கு அர்த்தம் வேறு அர்த்தம் சொல்லக்கூடாதுங்கிறான், இது அர்த்தம் வேறு அர்த்தம் சொல்லலாங்கிறான்.
விளைஞ்சுங்களா? இந்த மாதிரி அவர்கள் குழம்பி போய் இருக்கிறார்கள். ஒரு பிரிவினர் இப்படி குழம்பி போயிருக்கான் எல்லா விஷயத்தில். ஒரு பிரிவினர் அதை பற்றிலாம் பேச வேணான்னு ஒதுக்கிட்டாங்க. ஒரு பிரிவினர் அதை பற்றி தன் மனதுக்கு வந்தது மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவர்களை விட்டு அல்லாஹ் நம்மளை காப்பாற்றலாம். அல்லா தாலா என் ஷேഖ நான் சொல்லுவாங்க, कोई एक को सब ही समझता था, कोई सब को सब उसे छोड़ कर, वही वो है सब में ये सब नहीं, ये सब हो में ऐसा बता, या वही वो है सब में ये सब नहीं, वो सब हो में ऐसा बता, कोई एक को सब ही समझता था. சில விளங்கி இருந்தார்கள், அந்த ஒருவன் தான் இவை அனைத்துமாக மாறிவிட்டான் என்று விளங்கி கொண்டார். சொன்னாங்களே, ஒரு ரஜத் சொன்னாங்கன்னு சொன்னீங்களே, அவன்தான் இந்த வானமாக பூமியாக சூரியனாக சந்திரனாக மாறிவிட்டான் என்று விளங்கி கொண்டார்கள். கோயி சபுக்கு சப் உசைச்சோ கொடுக்க. ஒரு பிரிவினர் இருந்தாங்க, இது எல்லாம் இதுவாக இருக்கிறது, அவன் எங்கேயோ இருக்கிறான், அவன் வேற இவன் வேற என்று மாற்றி விளங்கி இருந்தார்கள். ஒஹி ஓஹே சபுமே ஏ சபு நஹி, இந்த சபுமே எல்லாத்திலும் இருக்கிறான், ஆனால் அவன் அவனாக இருக்கிறான். ஒஹி ஓஹே, அவன் அவனாகவே தான் இருக்கிறான். தன் தன்மையில் எந்த விதமான மாறுதலும் அடையவே இல்லை. அல்லாஹ் அணுவத்தனை கூட மாறவில்லை. ஒஹி ஓஹே சபு மே ஏ சபு நஹி, இதுவெல்லாம் அவனாக இல்லை. ஏ சபோ மே ஐசா பதா கயா, இப்படி எல்லாவற்றிலுமாக அல்லாஹ் தஆலா காட்டி கொடுத்து விட்டாங்க. ஷேഖனாயம் பிச்சையில் காட்டி கொடுத்தாங்க. அதை சொல்லவும் வச்சாங்க சர்க்கார் நாயம். இன்றைக்கி அசரில் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், ஒரு பள்ளிக்கு தொழுக போயிருந்தோம். நானும் முஜீபுர் ரஹ்மத்துல்லா ஹஸரத்துலாம் தொழுது முடிச்சு வெளியே வர்றோம். ஒரு காட்சி எங்களை பார்த்து கண்ணீர் சிந்த வைத்தது. மனசுக்குள்ளே அழுதேன், வெளியே அழுகாட்டியும். ஒரு பெரிய ஹஸரத் கபிலா, ஒரு பள்ளியில் 20-25 வருஷம் ஹஸரத்தாக இருந்தாங்க. திடீர்னு அவர்களுக்கு ஒரு பிரச்சனை, வாதம் மாதிரி ஏதோ ஏற்பட்டு வாய் பேச முடியாமல் ஆயிடுச்சு. 5 வக்து சத்தமாக தொழு வச்சு மக்தப் ஓதி கொடுத்தவர்கள் வாய் பேச முடியாமல் ஆயிடுச்சு. ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி கூட இங்கே பேச வரல. கை கால் நல்லா இயங்குது, வாய் மட்டும் பேச முடியல. சில பல வார்த்தை ஆ இ ஓ அப்படி தான் வருது. யார் இமாமா வச்சுருப்பாங்க, அமுச்சு விட்டாங்க. ஏதோ கொஞ்சம் உதவி செஞ்சு 500-1000 காய்ச்சி கொடுத்தாங்க. குடும்பம் நடத்தணுமே. ஹஸரத் கபிலா அத்தர்லாம் வாங்கிக்கிட்டு, தொப்பி கிதாபு புக்கெல்லாம் வாங்கிட்டு 2 பேக்கில் போட்டுக்கிட்டு பைக்கில் வச்சுக்கிட்டு பள்ளிவாசலில் போய் ஒரு துணி விரித்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும். எப்படி கண்ணியமாக இருந்த காலம். எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாக்கும். இப்போ நான் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் இது அல்லாஹ்வுடைய ஃபضல் பை, அல்லாஹ்வுடைய கருணை. என் இன்னொரு நண்பர் கிளாஸ் எடுப்பார். கிளாஸ் எடுத்தார்னா காலையில் 5 மணி நேரம், சாயந்தரம் 5 மணி நேரம், 10 மணி நேரம் கிளாஸ் எடுப்பார். ஆன்லைன்லாம் எடுப்பார். திடீர்னு பேச முடியாமல் போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு அழுகையாக வந்துருச்சு. ரப்பே, நீ உன்னுடைய கருத்துக்களை உன் ஞானங்களை என் ஷேഖுடைய பிச்சையில் பேச வச்சுருக்க. நான் செய்த பாவங்களின் காரணமாக அந்த சிஃபத்தை என்னை விட்டு எடுத்துடாது. இது பேசுகிறதுல உன்னை பற்றி சொல்கிறது ஒரு இன்பம் வருது, உன்னை பற்றி அடியாளுக்கு சொல்கிறதுல ஒரு ஆனந்தம் வருது, ஒரு சந்தோஷம் வருது. அதனால் என் வாழ்நாளெலாம் கடைசி காலம் வரை என் வார்த்தையை பேசக்கூடியதாக என்னை ஆக்கி ரப்பே. என் வார்த்தைகளை நிறுத்தி விடாதே. அல்லாஹ் மத்தினா பி அப்சாரினா வ அஸ்மாயினா வ குவத்தினா வ கலாமினா மா ஹீத்தனா, வாழும் காலமெல்லாம் என் நாவு பேசக்கூடியதாக ஆக்கிவை. உன்னை பற்றி உன் மக்களுக்கு அறிமுகம் சொல்லக்கூடிய வாய்ப்பை கொடு. எங்கள் பாவங்களினாலே நாங்கள் இந்த நாவை துஷ்பிரயோகம் செய்த காரணத்தினாலே, நீ கொடுத்த சக்தியை துஷ்பிரயோகம் செய்தனால, நீ கொடுத்த கண்ணை துஷ்பிரயோகம் செய்த காரணத்தினால், நீ கொடுத்த காதை அவமரியாதையாக பயன்படுத்திய காரணத்தினாலே, நீ கொடுத்த கைகால்களை மரியாதை இல்லாமல் பயன்படுத்திய காரணத்தினால் எங்கள் மேல் வருத்தம் கொண்டு அதை எங்களை விட்டு பிடுங்கி விடாதுன்னு கேளுங்க. அழகான பேனா வச்சுருக்கேன்,
நீ வச்சுக்கப்பான்னு நான் கொடுத்தேன். பேனா வச்சுருந்தேன், தம்பி வச்சுக்கப்பான்னு கொடுத்தேன். அதை அவர் வாங்கி என் கண்ணு முன்னாடியே திறந்து தெருவில் தரையில் போட்டு கிறுக்கிறார், நடு ரோட்டில் போட்டு கிறுக்கிறார். கொண்ட 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 கொண்டு மதிப்பு தெரியும், பேனா மதிப்பு. சாதாரண 1 ரூபா 2 ரூபா பேனா நினச்சியா? விலை உயர்ந்த பேனாப்பா பத்திரமா வச்சுக்கோன்னு கொடுத்தா திறந்து செவுத்தில் கோடு போடுறாரு, ரோட்டில் போய் தேய்க்கிறாரு. பார்த்துட்டு சும்மா இருப்போமா? என்ன செய்வோம்? கொடுப்பா, பிடிக்கும் இல்லை? அப்போ அல்லாஹ் நமக்கு விலை மதிப்பில்லாத இந்த பொருளை கொடுத்துருக்குறான். அந்த மதிப்பை நாம் உணராது அதை வீணாக பயன்படுத்தினால் அல்லாஹ் பிடுங்கி கொள்ளலாமா இல்லையா? அதனால என்னுடைய அக்ஸரான துவா என்ன தெரியுமா? நான் அதிகமாக அல்லாட்ட துவா என்ன தெரியுமா துவா செய்கிறேன்? அல்லாஹும்ம லா தகுத்துல்னா பி கலபிக், உன் கோபத்தினால் என்னை தண்டித்து விடாது. வலா துஹ்லிக்னா பி அசாபிக், உன் அதாபினால் என்னை அழித்து விடாது. ஆஃபினா கபில தாலிக், அதற்கு முன்பு என்னை மன்னித்து விடு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடி இடித்தா துவா ஓதுவாங்க. நான் அதான் அதிகமாக துவா ஓதுறேன், தனிமையாக ஓதும்போது. யா அல்லாஹ், உன் கோபத்தினால் எங்களை தண்டித்து விடாது, அழித்து விடாது. அல்லாஹும்ம லா தக்துல்னா பி கலபிக் வலா துஹ்லிக்னா பி அசாபிக் ஆஃபினா கபில தாலிக் என்று அதிகமாக ஓதிக்கிறது. இறஞ்சபடி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலை விட்டு வெளியேறினால் ஓதக்கூடிய ஒரு துவா, வைதா ஹரஜ மினல் மஸ்ஜிதி, பெருமான பள்ளிவாசலை விட்டு வெளியே வந்தால். இத்தஃப்சீர் மாவர்தி என்ற கிதாபில் தஃப்சீரில் ரவல் லஹாக் அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு லஹாக் அவர் ரிவாயத் செய்தார்கள். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா தஹலல் மஸ்ஜித கத்தம ரிஜ்லஹுல் யும்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் தங்கள் வலது காலை முன்னெடுத்து வைப்பார்கள். கால சொல்லுவார்கள், இன்னல் மசாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, இந்த மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்கு உரியது, அல்லாஹ் என்று வேறு யாரையும் நீங்கள் அழைக்காதீர்கள் இலாஹாக. அல்லாஹும்ம அன அப்துக வ ஸாயிது, யா அல்லாஹ், நான் உனது அடியான், உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். வ அலா குல்லி மஸூரின் ஹக்குன், சந்திக்க வந்தால், விருந்தாளி வந்தால், விருந்து உபசரிப்பவர் வீட்டுக்காரர், அவருக்கு ஏதேனும் கொடுப்பது ஹக்கு தானே, கொடுப்பது தானே பழக்கம், கொடுப்பது கடமை அல்லவா, அவர் விருந்து உபசரிக்க வேண்டும் அல்லவா. ஜி அந்த ஹைரு மசூர், விருந்து உபசரிப்பவர்களில் நீயோ மிகச் சிறந்தவனாக இருக்கிறாய். ஃபஸஅலுக, ஆகவே உண்ட ஒரு விருந்து கேட்குறேன். என்ன கேட்குறேன்? பி ரஹ்மத்தை கொண்டு அன் தஃபுக்க ரகபத்தி மினன்னார், என் நரகத்தை விட்டு என்னை விடுதலை செஞ்சதல்ல, நான் அவன்கிட்ட கேட்குறேன்ல என்று கேட்பார். வைதா ஹரஜ மினல் மஸ்ஜிதி, பள்ளிவாசல் வெளியே வந்தால், கத்தம ரிஜ்லஹுல் யுஸ்ரா, இடது காலை முன்வைத்து வெளியே வருவார்கள். சொல்லுவார்கள், அல்லாஹும்ம சுப்பல் ஹைர சப்பா, இறைவா, என்மேல் உன் அருளை கொட்டென்று கொட்டு, உன் நன்மைகளை. வலா தன்சி அன்னி சாலிஹ மா அதைதனி அபதா, அதுக்கு தான் கேட்டேன். நீ எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள்கள், அருட்கொடைகள், சாலிஹா நல்ல விஷயங்கள் இருக்குமே, அதை என் குற்றக்குறைகளின் காரணமாக ஒரு காலம் என்னை விட்டு எடுத்து விடாதே ரப்பே. நீ எனக்கு கொடுத்த கண்ணை, நீ எனக்கு கொடுத்த காது, நீ எனக்கு கொடுக்குற பேசுகிற சக்தி, காது, கை, கால், நடக்கும் சக்தி, சிந்திக்கும் ஆற்றல், ஜி இது எதுவும் உடல் ஆஃபியத்து, சலாமத்து, என் மனைவி, என் மக்கள், வீடு, வாச, காசு, பணம், எதுவாக இருந்தாலும் சரி, நீ எதுவெல்லாம் எனக்கு நன்மையான விஷயங்களை கொடுத்தாயோ என்னை விட்டு அதை எடுத்து விடாதே ரப்பே. யார் ரசூலை கேட்டாங்க? வலா தன்சி அன்னி சாலிஹமா அதைதனி அபதா வலா தஜ்அல் மஈஷதி கத்தா, என் வாழ்க்கையை சிரமத்துக்குள்ள வாழ்க்கையை ஆக்கிறாது. வஜஅலி ஃபில் ஹைரி ஜித்தா, நல்ல விஷயங்கள் அதிகம் முயற்சிப்பவனாக என்னை ஆக்கி வையல்ல. என்ன மாதிரியான துவா பாருங்க, தெரிஞ்சுங்களா? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு உள்ளே போகும்போதும் வெளியே வரும்போதும் கேட்ட துவாக்களில் ஒரு துவா. இந்த ஹதீஸில் எழுதிங்கப்பா, இந்த ஹதீஸை எழுதி டெய்லி ஓதுங்க. இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த துவா. ஏன்னா அதில் வரக்கூடிய ஒரு வாசகம், நீ எனக்கு கொடுத்த நியமத்துக்களை என்னை விட்டு பிடிங்கிறாத ரப்பே. எவ்வளோ நேரங்க அவன் அல்லாவுக்கு? நீ அசரில் பார்த்துருந்து சிந்தனை அதிலே தான் ஓடுது. இப்போ 2 வார்த்தை எல்லாம் பேச வச்சானே, பேசாமல் வாயை மூட வச்சா என்ன செய்கிறது? அவர் பேசவே முடியல. எங்களுக்கு கண்டவொன்னே கட்டி அணைச்சார். என்ன பழக்கம், முசாபா செஞ்சாங்க, துவா செய்யுங்க, சலாம் கூட சொல்ல வரல,
அல்லாஹு அக்பர் கபீரா. நல்லா யோசிங்க. கிடைக்கும் காலத்தை கனிமத்தாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜி அப்போ ஒரு பிரிவினர் என்ன செஞ்சாங்க பை? உலமாக்கள் ஒரு பிரிவினர் ஜி இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பேஸ் உடையா தூக்கி போட்டான். ஒரு சிலர் தவறாக குழப்பமாக பேஸ் செஞ்சு அவர்கள் மாற்றி சொன்னாங்க அர்த்தம். ஒரு சிலர் விளைஞ்சுங்களா தான் கெட்டது வந்து இப்படி சொல்லக்கூடியவர்களை குறை கூறி கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் தேவையா? தொழுதான் நோன்பு வச்சும் சொர்க்கம் போயிடுறான். என்னமோ இப்போ அல்லாஹ் பற்றி தாத்து சிஃபாத்துன்னு பேசிக்கிட்டு உட்காந்துருக்கிறார். இப்படி ஒரு கூட்டத்தார். இவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய ஜாத்து சிஃபாத்தை பேசி அதில் இன்பம் கண்டு அதை ஹகீகத்தை விளங்கி அஸ்ராரே குர்ஆன் பக்கம் பை ததப்புரே குர்ஆன் என்பது ஜாத்து சிஃபாத்தை பற்றி தான் பை. நல்லா விளங்க. குர்ஆனில் ஒரு 100 இடங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அஃபலா யததப்பரூன் குர்ஆன் வேறு வேறு வார்த்தைகள் ஃபலா யதஃபக்கரூன் அஃபலா யததக்கரூன் அல்மி முத்தக்கிர் உங்கள் சிந்திப்பவர்கள் இருக்கிறார்களா? யோசிப்பவர்கள் இருக்கிறார். இதை பற்றி ஆராய்ச்சி பண்ண கொண்டிருக்கிறாங்களா? கேட்குறானா இல்லையா? அதில் என்னது போய் ஆராய்ச்சி? அஹ்காமாத்துகள் என்ன போய் ஆராய்ச்சி? ஜி என்ன போய் ஆராய்ச்சி பண்ணுவீங்க நீங்கள் இப்போ அஹ்காமாத்துக்களில்? சொல்லுங்கள் பை. ஒமன் ஷஹீத மின்கும் ஷஹர ஃபல்யஸும். ரம்லான் வந்தால் இன்னும் இது போய் ஆராய்ச்சி என்ன செய்வீங்க? பைனோக்குள்ளே வச்சுக்கிட்டு வானத்தை பார்க்குறதா? வலில்லாஹி அலன்னாஸ் ஹிஜ்ஜுல் பைத். மக்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜு செய்ய வேண்டும். மனிஸ்ததா இலைஹி சபீலா. சக்தி பெற்றவர்கள் வழி போக்குவரத்துக்கு சக்தி பெற்றவர்கள் போகும். என்ன ஆராய்ச்சி என்ன செய்வீங்க பை? கடமை தான். ஆராய்ச்சி எதுலங்க பை? எதில் ஆராய்ச்சி செய்யணும்? வஹுவ மஅக்கும் ஆராய்ச்சி செய்ய ஐனமா குன்தும். எப்படி ஒன்றுமே தெரியலைங்களே, யோசிச்சது பார்த்து மண்டையே வேலை செய்யலையே. அப்படி ஒரு கட்டம் வரும். இப்போ நீ என்ன செய்ய? ரஹ்மான் ஃபஸஅல் பிஹி கபீரா. ஏற்கனவே தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேளு. என்னங்க ஐனமா துவல்லுக்கு அர்த்தம் என்ன? வஹுவ மஅக்கும் அர்த்தம் என்ன? ஷஹீதுக்கு அர்த்தம் என்ன? இன்னும் பி குல்லி ஷை முஹீத்துக்கு அர்த்தம் என்ன? போய் அவங்கள்ட்ட போய் கேளு, தெரிஞ்சுக்கோ. அதையும் அல்ல சொன்னான் குர்ஆனில். அப்போ தானும் செல்வதில்லை, செல்பவர்களிடத்திலே போய் அதை கேட்பதும் இல்லை, அதில் ஆர்வமும் இல்லைன்னு என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? பதினஞ்சாலுங்க அந்த மாதிரி இருக்குங்க. அல்லாஹ் தான் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். சரியான ஞானங்களை விளங்கக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.